வணக்கம் மக்களே, நான் அம்ருதா சத்யவாஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியேற்று வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஒரு தொடர்ச்சியான மின்வெட்டு காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இழப்புக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஒரு மிகப்பெரிய செயல்பாடு, அவர் அன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு தொடர்ச்சியான அந்த மின்வெட்டை முழுமையாக சரி செய்து இன்று வரை ஒரு மிகப்பெரிய சான்றளித்து சென்றவர். இன்றைக்கு மின்சாரத்துறையில் எண்ணற்ற ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் இந்த கடந்த 5 வருடத்தில் அதனுடைய செயல்பாடுகள் இல்லாமல், சரியான ஊழியர்கள் இல்லாமல், மிகுதியான காலி இடங்கள், இன்றைக்கும் அந்த பணியிடங்கள் மிகுதியாக உள்ளது. ஆனால் அதற்கு தகுந்த வேலை அமர்த்துவதற்குரிய அங்கீகாரம் இன்றைக்கும் இல்லாமல் ஒரு குறுகிய அந்த ஊழியர்களை மட்டுமே வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்க் போன்ற அனைத்துமே ஒரு மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வஞ்சகமாக செயல்பட்டிருக்கிறது. அனைத்துமே கருத்தில் கொண்டு ஆளுகின்ற அரசாங்கம், மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் விஜய் அவர்கள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆட்சி அமைப்பாக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே நடக்கின்ற குற்றங்களை குறைப்பதற்கும் ஒரு தொடர்ச்சியான நல்ல ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு முழுமையாக சென்னை அனைத்து இடங்களிலுமே மின்வெட்டு தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் ஒரு அதிகப்படியான குற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வேண்டுமென்றே செயல்பாட்டில் இறக்கி இருக்கார்கள். அனைத்துமே கவனத்தில் கொண்டு ஆளுகின்ற அரசாங்கம் அதற்குரிய பிரத்யேக அந்த பணியிடங்களை முழுமையாக நிரப்பி ஊழியர்களுக்கும் ஒரு நல்வாழ்வு அளிக்க வேண்டும். தொடர்ச்சியாக அவர்கள் அதிகப்படியான வேலை சுமை காரணமாக அவர்கள் மன உளைச்சல் ஏற்படுத்துகின்றது. அவர்களுக்குரிய அந்த தகுந்த அதிகப்படியான வேலை செய்வதற்குரிய எந்த ஒரு அரசினால் வழங்கக்கூடிய அந்த சம்பளம் அதிகரிக்காமல் ஒரு குறைந்த சம்பளத்தில் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஊழியர்கள். அவர்களுக்கு தகுந்த விபத்து காப்பீடு, தகுந்த மருத்துவ காப்பீடு, அவர்களுக்குரிய சம்பள உயர்வு, அந்த பணியிடங்கள் அனைத்துமே பூர்த்தி செய்யும் பொழுது இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான மின்வெட்டும் சரி செய்யப்படும். அனைத்துமே கவனத்தில் எடுத்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மக்களின் எளிய மகளாக இங்கு என்னுடைய பதிவு. நன்றி.